அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதுபியன் ஊடகக் குழுவினால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ஹன்ஃபா ஹனீஃபா. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஹிமாரியாஸ். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஆங்கில மொழித்தின போட்டி நிகழ்ச்சிகள் ஆரம்பம். மட்ட நகருக்கான கல்வி சுற்றுலாவை நிறைவு செய்து பாதுபியா மாணவர்கள். சீரற்ற காலநிலையால் நுழம்புகள் பெருகும் அபாயம். நடைபெற்று முடிந்த மாணவ தலைவர்களுக்கான நேர்முக பரீட்சை. தொடர்பென விரிவான செய்திகள். 2025 கல்வியாண்டுக்கான கோட்டமட்டு ஆங்கில மொழித்தின போட்டிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி மயூரபாத மத்திய கல்லூரியில் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி காரியாலயம் அறிவித்துள்ளது. மீன்பாடும் தென்னாடாம் மட்ட நகர் நோக்கி கடந்த 17ஆம் தேதி வியாழக்கிழமை நமது கல்லூரியின் தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்கள் கல்வி சுற்றுலா ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். அதன்போது சொரபொரவாவி தம்பான வேடுவர் கிராமம், வெந்நீரூற்று, காத்தாங்குடி அக்ஸா பள்ளிவாயில், பாசிக்குடா கடற்கரை மற்றும் ஹிஸ்புல்லா பல்கலைக்கழகம் என்பன பார்வையிடப்பட்டன. பாடசாலை நிர்வாகம் மற்றும் சுற்றுலா குழு ஆகியன இணைந்து சிறந்த முறையில் இச்சுற்றுலாவை திட்டமிட்டிருந்ததுடன் பங்கு பற்றிய அனைத்து ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பெற்றோர்கள் தம்மாலான பங்களிப்பினை முழுமையாக நல்கியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்று நோய்க்கான நுழம்புகள் பெருகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. எனவே பாடசாலை சுற்றுப்புற சூழலில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றி விழிப்புணர்வுடன் செயலாற்றுமாறு டெங்கு மற்றும் சுற்றாடல் குழு வேண்டிக் கொள்கிறது. 2025 கல்வியாண்டுக்கான மாணவ தலைவர்களை தெரிவு செய்யும் நேர்முக பரீட்சை கடந்த ஜூலை மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஒழுக்காற்று குழு ஆசிரியர்கள் மூலம் நடத்தப்பட்டது. மேலும் 2ஆம் கட்ட நேர்முக பரீட்சைகள் அடுத்த வாரம் அளவில் நடத்தப்பட எதிர்பார்க்கப்படுவதாக அக்குழு அறிவித்துள்ளது. இத்துடன் இவ்வார பாடசாலை செய்தி அறிக்கையாகவும் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.